வந்து தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான். தேவனுடைய காரியம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவன் நம்மள இந்த உலகத்துல எப்படி வச்சிருக்கிறார்னா, நம்மளையும் ஒரு உக்கிரானக்காரனாக தான் வச்சிருக்கிறாரு. அவருடைய ஆஸ்திகளையும், அவருடைய சொத்துகளையும் வைத்து பராமரிப்பதற்கும், அவருடைய ராஜ்யத்தை பெருக்கும்படியாகவும் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருவரையும் அவருடைய வேலையின் உக்கிரானக்காரனாக வைச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த பூமியும் அதன் நிறைவிடும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி தான் வசனம் வந்து சொல்லுது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தேவன் வந்து இந்த பூமியின் ஆழத்துல வந்து தங்கம் வைக்காட்டி நம்மளால வந்து தங்கத்தை சுரண்டி எடுக்க முடியாது. நிலக்கரியை அடியில வைக்காட்டி நிலக்கரியை எடுத்து நம்மளால மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியாது. இந்த உலகத்துல அவரு இரும்பு வைக்காட்டி நமக்கு இரும்பு கிடையாது. அப்ப எல்லாமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் யாரு? தேவனுடையதான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து உக்கிரானக்காரனாக வச்சிருக்கிறாரு. நம்ம பின்னொரு நாள்ல வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கும்படியான ஒரு மேனேஜருக்குரிய வேலையை இந்த பூமியில நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளவோ கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம். ஆனா நமக்கு மட்டும் என்ன அவங்கள மாதிரியா இருக்கோம், அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்களே. இப்ப இவங்க சேர்த்த ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாம் இன்னும் அவங்களால எவ்வளவு வருஷம் அனுபவிக்க முடியும்னா, இன்னும் வெறும் இப்ப 60 வயசு 70 வயசுலாம் போயிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் தான் அனுபவிக்க முடியும். 30 வயசுல ஒரு பெரிய பணக்காரன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தான் அனுபவிக்க முடியும். அப்ப இவங்க இந்த இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்த ஆஸ்தி சொத்துக்கெல்லாம் எவ்வளோ வயசுனா 50 வருஷம் 60 வருஷம் தான். ஆனால் தேவன் நம்மள ஒரு உக்கிரானக்காரனாக வைத்திருக்கிறார். நம்ம எந்த ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு வேலை செய்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறா. அது நித்தியமான வருஷம் அந்த ராஜ்யம் இருக்க போது. அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை, அந்த ராஜ்யத்திற்கு அழிவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். தேவன் அதாவது அவரு ஒரு பெரிய ஃபார்முலா அவர் வந்து சொல்றாரு. அதாவது தேவனை ஐஸ் வைக்கணும், தேவனை வந்து சந்தோஷப்படுத்தணும். தேவனை எப்படி நம்ம ஐஸ் வைக்க முடியும்னா, அவருக்கு ஆத்துமாக்களை சம்பாதிச்சு வச்சாதான் அவர் வந்து நம்மளை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே தான் நம்ம கிட்ட விரும்புகிறாரு. அவர் விரும்புகிற ஒரே காரியம் இதுதான். அதை தான் இந்த வசனம் வந்து சொல்லுது. நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அதை அவர் ஃபார்முலாவே நமக்கு சொல்லிட்டாரு. எதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குன்றத ஓப்பனாக இந்த இடத்துல சொல்லிட்டாரு. என்னை ஐஸ் வைக்கணும்னா நீ எனக்கு இன்னும் ஆத்துமாக்களை சம்பாரிச்சு கொடு, அது எனக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப என்ன நம்ம பண்ணணும்னா, நம்ம இந்த உலகத்துல ஒரு உக்கிரானக்காரனாக வைத்திருக்கிறார். இந்த உக்கிரானக்காரனாக இருந்து இந்த உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பணம் எல்லாமே நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த உலகத்துல பணம் ஒன்று மட்டுமா அநீதியான காரியம்? இந்த உலகத்துல பல விஷயங்கள் நமக்கு இருக்கு. நமக்கு நேரம் நிறைய நேரம், ஒரு நாள்ல 24 மணி நேரத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்துல எல்லாமே நம்ம உலக காரியங்கள் பல காரியங்களுக்கு நம்ம போறோம். இந்த பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது, அநீதியான காரியங்கள் இந்த உலகத்துல நடக்குது. இந்த அநீதியான காரியத்தை வச்சு நீ உனக்கு சிநேகிதரை சம்பாதி அப்படின்னு சொல்லுது. அப்ப கல்யாண வீட்டுக்கு போங்க, கதைகள் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுங்க. ஆனா அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆண்டவரை குறித்து வந்து சொல்லுங்க, ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்கள மனம் திரும்புவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுங்க. அடுத்து இந்த உலகத்துல நமக்கு தேவன் பணத்தை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காசை வந்து நம்ம தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த ஆஸ்தி சொத்து ஒன்றும் நமக்காக தான் இருந்தாலும் இது எல்லாமே யாருடையது? தேவனுடையது. அப்ப இந்த உலக பொருளை வைத்துக்கொண்டு நம்ம சிநேகிதரை வந்து சம்பாதிக்கணும். நம்ம ஒரு ஆத்மாவை வழிநடத்திட்டு வருவோம். அவங்களால ஒருவேளை
ஆலயத்துக்கு வர முடியாம இருக்கலாம். அதுக்கு பொருளாதார தேவை இல்லாம இருக்கலாம். ஏன் ஒரு பஸ் காசு வந்து ஒரு வேளை பஸ் வந்து ஒரு ரூ. 15 அப்படிதான் இருக்கு. சரி அவங்களுக்கு ஒரு ரூ. 50 குடுப்போம். அவங்க பஸ்ஸுக்கு பஸ்ல வந்துட்டு திரும்ப பஸ்ல வந்து போவாங்க. அப்ப அந்த ஆத்துமா நம்ப வேணா இந்த உலக பொருள செலவழிச்சிருக்கலாம். அவங்களுக்கு செலவழித்தது ரூ. 50 தான். ஆனா அந்த ஆத்துமா வந்து இங்க வருது. தேவனுடைய வார்த்தைகளை வந்து கேட்குது. தேவனுடைய சத்தியங்கள வந்து கேட்குது. ஒரு நிலையான சத்தியத்த வந்து கேட்கிறப்ப, அந்த ஆத்துமாவை நம்ப ரட்சிப்புக்குள்ளாக வந்து திருப்புகிறோம். அப்ப ஒரு ஆத்துமாவை அப்பேற்பட்ட ஆத்துமாவை வந்து திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடுகிறவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சொல்லுது. அப்ப நம்ப தேவனுக்காக ஒரு ஆத்துமாக்களை வந்து சம்பாதிக்கிறப்ப நம்பளே எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா, தேவனுடைய சுத்த கிருபையில தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய இரத்தத்தை அவர் விலைக்கிரயமாக வந்து செலுத்தி இருக்கிறார். அப்ப அதற்கு நம்ப பதிலாக என்ன குடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு பாவியை நம்ப மனம் திரும்ப அவனை வழிநடத்தும் பட்சத்தில் நம்ப திரளான பாவங்களை மூடுகிறவர்களாக நம்ப இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இப்படியாக இப்ப அவருக்கு நம்ப சத்தியம் சொல்லித் தரோம். சத்தியம் சொல்லித் தரப்ப வாங்க அப்படியே கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி தரோம், பஜ்ஜி வாங்கி தரோம். அப்ப இது எல்லாமே எதுக்கு நம்ம செலவு பண்றோம்? அநீதியான இது பணம்ன்றது ஒரு உலக பொருள் தான். ஆனா இந்த உலக பொருளை அவர்களுக்கு செலவிடும்போது அவர்கள் தொடர்ந்து அந்த சத்தியத்தை கேட்க வாஞ்சையாக இருக்கிறார்கள். அப்ப அதை இப்படியாக நம்ம செலவிடுறப்ப அந்த ஆத்துமா வந்து என்ன ஆகுது? அந்த ஆத்துமா வந்து மனம் திரும்புது. அந்த ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக அது வருது. கர்த்தருக்காக அந்த ஆத்துமா அறுவடை செய்யப்படுது. அப்ப நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்துல நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா, இந்த அநீதியான காரியங்களை வைத்துக்கொண்டு நமக்கு இந்த உலகத்துல நிறைய நண்பர்களை சம்பாதிக்கணுமா, நிறைய மக்களை அவருடைய மந்தைக்குள்ளாக சேர்த்து வைக்கணுமா, இதை காட்டிலும் நமக்கு பெரிய வேலை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல ஓடிட்டு இருக்கவன்லாம் இன்னும் 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் வந்து அவன் நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக தான் அவன் என்னென்னமோ ஓடிட்டு இருக்கான். அவன் போனான்னா இங்க இருக்கக்கூடிய 500 கோடி 1000 கோடி காசு வச்சிருந்தாலும் அது மூட்டையா அங்க அக்கௌண்ட்ல இருந்தாலும் செத்து போன உடனே அங்க பேங்க்ல போய் அந்த மூட்டையை கட்டிட்டுலாம் வந்து பரலோகத்துக்கு வந்து போகவே முடியாது. அவன் எதை அனுபவிச்சாலும் இந்த உலகத்துல அனுபவிச்சாதான் உண்டு. இது இங்க முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்க நேரா தேவன்கிட்ட போய் கணக்கு ஒப்புவிக்கிறது தான் அவனுடைய வேலையா இருக்கும். நான் உனக்கு இவ்வளவு கோடி காசு கொடுத்தேன், உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனா வச்சேன்னு, இதை வச்சு நீ என்ன பண்ண, இதை வச்சு நீ எவ்வளோ ஆத்துமாக்களை வந்து சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி அங்கே கணக்கு கேட்பார். அப்போ நமக்கும் தேவன் வந்து அந்த தாளந்து ஓமையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் வித்தியாசமான தாளந்துகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஒருத்தனுக்கு 5, 2, 1. ஆனால் ஒவ்வொருத்தனும் 2 வாங்கினவன் வந்து அவன் வந்து ஒன்றும் உக்காரல. ஆமாம், எனக்கு எங்கே தேவன் 5 வந்து கொடுத்தாரு, தேவன் வந்து அவனுக்கு தானே வந்து அவனை தானே பிடிச்சிருக்கு, அவனுக்கு தானே 5 கொடுத்தாரு, அவன்கிட்டே வந்து வாங்கிக்கிட்டோம், எனக்கு 2 போதும், இந்த 2 வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன், என்கிட்டலாம் தேவன் வந்து கணக்கு கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்லலை. அவன் என்ன பண்ணான், அந்த 2 வச்சு இன்னொன்று 2 சம்பாரிச்சான். அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, நமக்கும் ஒரு உக்கிரானக்காரனாக இருந்து இந்த உலகத்தில் நமக்கும் சில ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறார், சொத்துக்களை வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சொத்துக்களை வைத்து நம்ம தேவனுக்கு அதை பயன்படுத்த வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பயன்படுத்த வேண்டும், அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இன்னும் திரளான ஜனங்கள் வந்து மனம் திரும்புவதற்கு அதை பயன்படுத்துவதற்கு நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா எதுவுமே நமக்கு உரிமை கிடையாது, இது என்னால தான் ஆனதுன்னு சொல்லிடுறதுக்கு உரிமையே கிடையாது, எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்ப அவருக்கு செலவிடுறதுக்கு நம்ம ரொம்ப தாராளமாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு மனசு இருக்கணுன்றதை தான் இந்த ஓமையின் மூலியமாக இயேசு வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால தான் நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்தின் ஆஸ்தி
அதே தான் மலை பிரசங்கத்துல நம்ம மத்தேயு 5, 6, 7 நம்ம வாசிக்கும்போது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப பூமியில நீங்க சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சா அது என்ன ஆகுது? பூச்சி வந்து அரிச்சு போட்டுரும். கட்டடம் நம்ம கட்டி வைக்கிறோம். அது என்ன 1000 வருஷம், 10,000 வருஷமா இருக்குது. அதுக்கு ஒரு லைஃப் இருக்கு. 50 வருஷமா, 60 வருஷமா அது இடிஞ்சு உடைஞ்சு போயிருது. ட்ரெஸ்ஸு நம்ம புதுசா தான் வாங்கி வைக்கிறோம். ஆனா அதை சரியா பயன்படுத்தலைன்னா பூச்சி வந்து அங்க உக்காந்து அங்க ஓட்டை போட்டுருது. அப்ப இந்த உலகத்துல நம்ம என்னதான் ஆஸ்தி சேர்த்து வச்சாலும் நகையை வந்து வச்சுட்டு இந்த காலத்துல வெளியே போகவே முடியல. எங்கேருந்து எப்படி வர்றாங்கன்னு தெரில, அத்துட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி சொத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போகக்கூடியதாக இருக்குது. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நித்தியத்தில் உங்களுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. நித்தியத்தில் எப்படி ஆஸ்தி சேர்த்து வைக்க முடியும்னா, இந்த உலகத்தின் பொருள்களை நம்ம ஆண்டவருக்காக செலவழித்து ஜனங்களை நம்ம சம்பாதிக்கும் போது அவங்க அங்கே பரலோகத்தில் அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் வந்து சேர்க்கப்படுது. அப்போ பின்னொரு நாளில் கணக்கு ஒப்புவிக்கிறப்ப அந்த நம்ம ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்து சொல்வார்கள், இவர்களால் தான் நான் உம்முடைய வார்த்தையை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இவர்களால் தான் சத்தியம் எனக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த பின்னொரு நாளில் கணக்கு ஒப்புவிக்கிறப்ப அதுதான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் ஒரு புகழ்ச்சியாக இருக்கும். அப்போ நம்ம இந்த அநீதியான உலக பொருளை நம்ம தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். 10வது வசனம் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியாய் இருக்கிறவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்போ இந்த உலகத்து ஆஸ்தியிலே நம்ம சரியாக இருக்கணும். இதுக்கு நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும். தேவையில்லாமல் தான் வந்து செலவழிக்கக்கூடாது. தவறான காரியங்களுக்கெல்லாம் நம்ம செலவழிக்கக்கூடாது. நம்ம ஒரு உண்மையான ஒரு உக்கிரானக்காரனாக இருந்து இந்த பணத்தை நியாயமாக செலவழிக்க வேண்டும், நேர்மையாக செலவழிக்க வேண்டும், தேவனுக்காக நம்ம செலவழிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம செலவழிக்க வேண்டும். அப்படி நம்ம இந்த உலக பொருளில் உண்மையாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? பரம பொருள் நமக்கு மெய்ப்பொருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா ரீதியிலையும் நம்ம உண்மையுள்ளவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து 12வது வசனத்தில், வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது நம்ம தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருந்தோம்னா, இந்த வேதத்தில் பல சத்தியங்கள், பல மறைப்பொருள்கள் வந்து இருக்குது. இந்த மறைப்பொருள்கள் நமக்கு இன்னும் நிறையா வெளிப்படணும்னா நம் தேவனுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் நம்ம நீதியாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த மறைப்பொருள்களை இன்னும் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். கடைசியாக 13 இதை சொல்லி முடிக்கிறார். யாருமே 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை வந்து பகைப்பான், இன்னொன்னை வந்து சிநேகிப்பான். அப்போ இந்த உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்குது. அது என்னன்னா, ஒன்று உலக ராஜ்யம், மாம்ச ராஜ்யம், இந்த பிரபஞ்சத்தின் ராஜ்யம். இன்னொன்று வந்து அது தேவனுடைய ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம். நம்ம நித்திய ராஜ்யத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதைக்கேற்ற மாதிரி நம்ம ஓடணும். இன்னொருத்தன் வந்து பணத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு நித்திய ராஜ்யத்தை பற்றி அவனுக்கு கவலை இருக்காது. பணத்தை வச்சுக்கிட்டே தான் அவன் ஓடிட்டு இருப்பான். இதுக்கு பாதி அதுக்கு பாதிலாம் நம்மளால் பண்ணவே முடியாது. அப்போ நித்தியமான ராஜ்யத்திற்கு குறித்து தான் நம்ம ஓடணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் ராஜ்யம் இன்னும் நம்ம இருக்க போகிறது 50, 60, பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ இவ்வளவு வருடங்கள் தான் நம்மளால் இந்த உலக ஐஸ்வர்யத்தெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியும். ஆனால் நித்திய வாழ்க்கையில் நம்ம நித்தியமாக காலமாக சதா காலமும் நம்ம ஒரு சொத்தை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அது தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம ஓட வேண்டும். அந்த ராஜ்யத்திற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாட்களில் நேரத்தையும் இந்த ஒவ்வொன்று அவர் கொடுத்த இந்த பணத்தையும் நம்ம தேவனுக்காக முதலீடு பண்ணுவோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் அவ்வளோ பணக்காரன் ஆயிட்டானே, எனக்கு இதை வைத்து இன்னும் எப்படி சம்பாதிக்கணும், இன்னும் பெருக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஏங்குவோம், கவலைப்படுறோம். அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை.
ஏன்னா தேவன் வந்து எந்த காரியத்துக்கு கவலைப்பட சொல்றாருன்னா, அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையே நோக்குங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம தேவனுடைய காரியங்களை குறித்து நம்ம யோசிப்போம். தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம ஆஸ்தி